மேஷராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்த வார ராசி பலன் உங்களுக்கு அனுகூலமா இருக்கா? நீங்க நினைத்த காரியமெல்லாம் நிறைவேற போகுதா? அதிர்ஷ்டமா இருக்க போகுதான்னு சொல்லி விரிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. இப்பதான் நீங்க புதுசா நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வாரம் உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமான வாய்ப்புகள்லாம் தேடி வரப்போகுதுங்க. ராசி அதிபதி செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெறாரு. இது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் அமைப்புங்க. குடும்ப உறவுகளிடம் நிலவி வந்த சங்கடங்கள்லாம் மறைய போகுது. தனவரவு தாராளமா இருக்கும். கடன் தொல்லைகள்லாம் குறைய போகுது. சேமிப்பு உயரும். பங்கு சந்தை ஆதாயம் உபரி வருமானத்தை பெற்று தரப்போகுதுங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருள் வரவெல்லாம் ஏற்பட போகுதுங்க. குழந்தை பாக்கியத்துல நிலவி வந்த தடைகள்லாம் அகலப்போகுது. வியாபார சூட்சமங்களை புரிஞ்சு செயல்பட போறீங்க. அரசு அதிகாரிகளின் உதவியால சில காரியங்கள்லாம் முடிப்பீங்க. படித்து முடித்த இளைஞர்களின் தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்குங்க. கலைப்பொருட்கள்லாம் வாங்கி மகிழ போறீங்க. பூர்வீக வீட்டை சீரமைத்து விரிவுபடுத்தி கட்டுவீங்க. கணவரின் ஆரோக்கிய கேட்டால வருந்திய பெண்களுக்கு நிம்மதி கிடைக்க போகுது. ஜனன கால ஜாதகத்துல 8ஆம் இடம் வலிமையா இயங்கினா வெளிநாட்டுக்கு சென்று பிழைப்பு நடத்தும் சூழல் உருவாகுங்க. வழக்குகளின் தீர்ப்பு சாதகமா அமையும். மேலும் பணவரவு தேவையான அளவுக்கு இருக்குங்க. வீண் செலவுகளும் இருக்காது. நண்பர்களின் சந்திப்பு ஆதாயம் தருவதா இருக்கும். தந்தை வழி உறவினர்களால சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்துல கவனம் ரொம்ப தேவைங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிச்சாலும் கூட நீங்க விட்டு பிடித்து செல்லுங்க. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலையே காணப்படுங்க. எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படும். சில நேரங்கள்ல அதிகாரிகள் கண்டிப்பு காட்டினாலும் கூட ஆதரவாகவே இருப்பாங்க. வியாபாரம் வழக்கம் போலவே காணப்படுங்க. சக வியாபாரிகளோட ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும். பங்குதாரர்களால அனுகூலம் உண்டாக போதுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வார பிற்பகுதியில மனசுல சிறு குழப்பம் ஏற்படும். வார பிற்பகுதியில புகுந்த வீட்டு உறவினர்கள் மூலமா ஆதாயம் உண்டாக போதுங்க. பஞ்சமாதிபதி சூரியன் சப்தமஸ்தானத்துல இருந்து ராசியை பார்க்கறது ரொம்ப சிறப்புங்க. ராசிநாதன் செவ்வாய் 27ஆம் தேதி தன் சொந்த ராசியில ஆட்சி பெறாரு. லாபஸ்தானத்திற்கு ராகு பலமா அமர்ந்திருக்கிறாரு. 11ஆம் இடத்து ராகு கணிசமான லாபங்களை தருவாரு. சூரியன புதனம் இணைந்து ராசிக்கு 7ல சஞ்சரிக்கிறாங்க. இது நல்ல அமைப்பு. படித்து முடித்து வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தனாதிபதி சுக்கிரன் நீசம் அடைஞ்சிருக்காரு. பண விஷயத்துல தடுமாற்றங்கள்லாம் வேண்டாங்க. எதையுமே ஒரு தரத்துக்கு 2 தரம் யோசிச்சு செய்யுங்க. பெண்களால வீண் பழி வந்து சேர வாய்ப்பு இருக்கு. கவனமா இருந்துக்கோங்க. குடும்ப சுமை அதிகரிக்குங்க. திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள்லாம் உண்டாகும். அரசியல்ல உள்ளவங்களுக்கு வீண் பழிகள் வரும். எச்சரிக்கையா இருங்க. தனாதிபதி சுக்கிரன் சஞ்சாரத்தால பணவரத்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். புத்தி சாதுரியத்தால எல்லாத்தையுமே சமாளிச்சு வெற்றி காண்பீங்க. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களை அதிக சிரத்தை எடுத்து செய்யறது நல்ல பலன்களை தரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பெண்களுக்கு நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது ரொம்ப நல்லது. திடீர் விருந்தினர் வருகை உண்டாகும். பொழுதுபோக்குல நாட்டம் அதிகரிக்கலாம். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வரணுங்க. கலைத்துறையினருக்கு நிதானத்தை கடைபிடிக்கணும். தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில வருவாய் உண்டாகுங்க. மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கும் முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். மேஷராசிக்காரர்களுக்கு மேலும் இந்த வாரம் மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும். சில இடங்கள்ல சவால்கள் இருக்குங்க. சில இடங்கள்ல போராட்டமா இருக்கும். உத்தியோக ரீதியா சம்பள உயர்வு வரலாம். ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் விரைந்து நடந்து முடியும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் பெருகி பொருள் வரவு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்ல நம்பிக்கையோட இறங்கலாம் நீங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலக போகுதுங்க. பிள்ளைகளால சந்தோஷம் உண்டாகும். மேலும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல உங்களின் அந்தஸ்து உயரும். பதவி உயர்வு ஊதிய உயர்வு பெறுவதற்கான வழி ஏற்பட போகுது. வியாபாரத்துல விற்பனை சிறந்த முறையில இருக்குங்க. தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில இறங்கலாம் நீங்க. குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பிள்ளைகளால சந்தோஷமான செய்திகளும் வந்து சேரப்போகுது. பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு உண்டாகுங்க. குடும்பத்துக்காக பணவரவு அதிகரிக்கிறதுல ஆர்வம் காட்டணும் நீங்க. கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளை பெற போறாங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சியில இறங்கலாங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வரப்போகுது. குரு 4ஆம் இடத்துல இருக்கிறதால விட்டு போன சொந்தங்கள்லாம் வீடு தேடி வருவாங்க. நீங்க எந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா, வியாபாரத்துல கணக்கு வழக்கு பிரச்சனையை எச்சரிக்கையா கையாளணும். பற்று வரவுகளை சரியா எழுதணுங்க. இந்த வாரம் மேஷராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றை தேவையான செயல்கள்ல ஈடுபடணும். பண விஷயத்துல எச்சரிக்கையா இருந்துக்கணும். மேலும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு அதிகமாவே கிடைக்கும். மேலும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன்.
இந்த வாரம் ஆக்கப்பூர்வமான யோசனைகளை செயல்படுத்தி எதுலேயுமே வெற்றி காண்பீங்க. தெளிவான மனநிலை இருக்கும். சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதகமான பலன்கள்லாம் பெற போறீங்க. செயல்திறன் அதிகரிக்குங்க. ஆனால் உங்களுக்கு எதிராக சிலர் செயல்படும் சூழ்நிலை இருக்கிறதால கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக வீண் அலைச்சல்கள்லாம் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையோட செயல்பட்டு நிர்வாகத்தினரால் பாராட்டு கிடைக்க பெறுவீங்க. ஆனால் அலைச்சல் உண்டாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க மனம் விட்டு பேசுறது நன்மையை தரும். உறவினர்கள் வருகை இருக்குங்க. பெண்கள் எதுலையுமே சாமர்த்தியமா செயல்பட்டு காரிய வெற்றி பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு தகுந்த மரியாதையும் மதிப்பும் கிடைக்க போகுதுங்க. அரசியல் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். மாணவர்களுக்கு செயல்திறமை அதிகரிக்கும். உயர்கல்வி கற்கிறவங்களுக்கு கூடுதல் கவனத்தோட பாடங்களை படிக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கேது பகவான் சங்கடத்தையும் வேலையில நெருக்கடியும் ஏற்படுத்துவாரு. லாப ராகுவால வரவேண்டிய பணம் வந்து சேருங்க. குரு பார்வைகளால தடைப்பட்ட வேலைகளாம் நடந்தேறும். வெள்ளிக்கிழமை விழிப்புணர்வோட இருங்க. மேலும் இந்த மாதம் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தொல்லை தராம இருக்குங்க. எதிர்பார்த்த பண வசதி கிடைக்கும். உங்களது செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகள்லாம் நீங்க போகுது. வழக்கு விவகாரங்கள்ல சாதகமான போக்கு காணப்படும். மேலும் பொருளாதார நிலை சீராகி மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் தேவையற்ற செலவுகள்லாம் ஏற்பட வழக்குகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்கும். விஐபிக்களோட நட்பு ஏற்படும். அதன் மூலமா ஆதாயங்கள் பெறும் நிலவையும் உருவாகும். உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலையுமே வெற்றியின் மகிழ்ச்சியை அனுபவிப்பீங்க. உங்க குடும்பத்துல நடக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் மூலமா மகிழ்ச்சி பொங்க போகுது. மாணவர்கள் தங்கள் பொன்னான நேரத்தை முகநூல் மற்றும் இணையதளங்கள்ல பார்க்கறதுல வீணடிக்காம கருத்தோடு படிச்சு நல்ல மதிப்பெண்கள்லாம் பெறலாம். பிறருக்கு நல்லது செய்யறதன் காரணமா உங்களை கீர்த்தி பெருகும். புனித காரியங்கள்ல ஈடுபாடு ஏற்பட போகுது. மேலும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் நேர்மையான கடின உழைப்பு மட்டும் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை அளிக்கும். தாராளமான தனவரவு இருக்கும். உற்றார் உறவினர் ஒத்துழைப்பால குடும்ப முன்னேற்றம் சாத்தியப்படும். காதலிக்கும் பெண்களால ஆனந்தம் பெருகும். நவீன காலத்துக்கு ஏற்றபடி புது புது சாமான்களை அறிமுகப்படுத்தி வியாபாரத்துல ஏற்றம் காண்பீங்க. நல்லவர்களுடன் தொடர்புகள்லாம் ஏற்பட்டு மனம் உயர்ந்த எண்ணங்களை கொண்டதா அமையுங்க. பணவரவு அதிகரிக்கிறது போல செலவுகளும் கூடும். மனக்கவலைகள் மனைவியின் அரவணைப்பால குறையும். குழந்தைகளின் விளையாட்டுகள்லாம் கண்டு உங்கள் முகத்துல புன்னகையும் மகிழ்ச்சியும் ஏற்படும். வியாபார விரிவாக்கத்தால கிடைக்கும் லாபம் சிறப்பானதா இருக்க போகுது. சுக்கிரன் உடல்ல நோயும் மனசுல கவலையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துவாரு. திங்கள் முதல் குரு பார்வைப்படுறதால எடுத்த வேலை எல்லாமே வெற்றியாகும். ஆரோக்கியம் சீராகும். சனிக்கிழமை கவனமா செயல்படுறது நல்லதுங்க. மேலும் தொழில் வியாபாரம் சுமாரா நடக்கும். எதிர்பார்த்த பண வரத்து இருந்தாலும் வியாபாரம் தொடர்பான செலவுகள்லாம் கூடுங்க. போட்டிகள் தொல்லை தராம இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க பணிச்சுமை குறைந்து காணப்படுவாங்க. கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் வேலையில திறமைக்கு பாராட்டு கிடைக்க போகுது. குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு இருந்து வந்த நோயெல்லாம் நீங்குங்க. அவர்களது நலன்ல அக்கறை காட்டுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம். கவனமா இருங்க. இந்த வாரம் எதிர்பாராத தனவரவு வர வாழ்க்கையில முன்னேற்றம் காண்பீங்க. அரசு மூலம் எதிர்பார்த்த உதவிகள்லாம் கிடைத்து தொழில்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணிபுரியும் இடத்துல உங்கள் திறமை மிக்க செயல்களால பாராட்டப்படுவீங்க. வாழ்க்கையில மனைவி நல்ல முன்னேற்றத்துக்கான ஆலோசனைகளை தருவாங்க. வியாபார விஷயமா வெளியூர் பயணங்கள் லாபகரமா அமையுங்க. மாணவர்களுக்கு படிப்புல தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடரொளி வீசுவாங்க. அரசு பணிபுரிவர்களுக்கு அனுகூலமான வாரமா இந்த வாரம் இருக்க போகுது. அவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருக்கிறதால எதிரிகளின் கொட்டம் அடங்குங்க. அரசு பணிபுரியும் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்துக்கு இடமாற்றம் பெற முயற்சிப்பாங்க. சூரியனால வேலையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும். ஒரு சிலருக்கு வசிக்கும் வீட்டில இருந்து வேறு இடத்துக்கு மாறுவீங்க. குருவின் பார்வையால அஷ்ட வாய்ப்பு தேடி வருங்க. திட்டமிட்டு செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் இப்போதான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் உடனுக்குடனே நம்ம வீடியோ வந்து சேரும். நன்றி.